தொடர்ந்து நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எல் முருகன், கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகின்றன எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக்கொண்ட மத்திய அமைச்சர் தவறான செய்திகளை பரப்பாமல் ஆக்கப்பூர்வமான செய்திகளை வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். டிடி தமிழ் புதுப்பொலிவுடன் ஒளிபரப்பாகி வருகிறது என்றும் அதேபோல நாடு முழுவதும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு உயிரிழப்பு 55 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சீரியஸாக தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் 100க்கும் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கூட பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ மேம்போக்காக 2 பேரை கைது செய்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் இதனுடைய மூலம் எங்கிருந்து அவர்கள் கொண்டு வந்தார்கள், இதனுடைய யார் மெயின் ஆள், இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சு அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன்.